Hi friends, welcome to House of Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். French fries ன்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா குக்கும்பர் fries எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க நாம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு கப் ரஸ்க், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் மைதா மாவு. இப்போ நாம வெள்ளரிக்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஓரங்களை வந்து கட் பண்ணிட்டு அதை ரெண்டா வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டா கட் பண்ணதை நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியேவும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஓவல் ஷேப் வேணாலும் ஓவல் ஷேப் வேணாலும் வெட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்க்குறக்கு நம்ம கிட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே தெரியும். வெள்ளரிக்கான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. உள்ளே கிடக்க விதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தோலையும் நீக்க தேவையில்லை. நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெள்ளரிக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பபிள்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக நமக்கு வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி லிக்விட் ஆனதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காக ரஸ்கை வந்து மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு ரஸ்க் தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது, தூளும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை அந்த மாவு நல்லா உள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரஸ்க் தூளில் வந்து நல்லா கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா சைடும் ஊட்டுற மாதிரி நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமேவும் மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேனில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். காயறக்கு மாதிரி போட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் ஃப்ரையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்லேயும் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா குக்கும்பர்னு சொல்லவே மாட்டாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டேஸ்ட்டோட இந்த டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒன்ஸ் இந்த வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக மேலே லைட்டாக பெரி பெரி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.